2 நாளா திஸ் என்டையர் இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல் அபவுட் அரோரா அரோரா அரோரா. என்கிட்ட நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்டு பத்தி பேசுங்க, நீங்க தானே வந்து உள்ள போகும்போது அவங்க பேரை மாத்தணும்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அவங்க இதான் அவங்க பேர் மாத்த ரச்சனமான்னு கேட்டிருந்தீங்க. த ஒன் திங் இஸ், எனக்கு அவங்களோட பேரை மாற்றணும்னு நான் நினச்சேன். இதை பற்றி அவங்ககிட்ட நான் முன்னாடியும் பேசியிருந்தேன். அட்லீஸ்ட் நீ உள்ளே போனால் இப்போ நான் அரோரா சின்க்ளேரும் எல்லாருக்கும் தெரியும்ல, அதுவே ஒரு நல்ல சேஞ்சை தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, எனக்கு உள்ளே போய் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அவங்களோட ஃபோனில் இருந்து, அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து யார்கிட்டையுமே இல்லை, ப்ரொமோஷன்னு ஒன்று அவங்க சைட்லேருந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் என்ன தோணுதோ அதை பண்ணுறேன், ஜென்யூனாக விளையாடுறேன்னு சொல்லி தான் போனாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அது புரியவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ இதுவே அவங்க என் கூட இருந்திருந்தாங்கன்னா, மச்சா இது சரி, இது தப்பு, இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும், என்னால் சொல்ல தான் முடியும். அதுக்கு மேலே அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் அவங்களோட ஓன் மைண்ட், பிகாஸ் அது வந்து அவங்களோட வாழ்க்கை. இந்த மாதிரி அவங்க என் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னா, மச்சான் இது கரெக்டாக இருக்காது, இது உன் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன், நான் கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இப்போ அவங்க என் கூட இல்லை. ஷீ சம்வேர் தட் ஐ couldn't even reach and tell her, மச்சான் இது சரி இது தப்புன்னு என்னால் சொல்லக்கூட முடியாது. அண்ட் ஆல்சோ யூ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக் சம் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட். என்னால் அது பண்ண முடியாதுங்க. என்னால் ஒரு இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேச முடியாது. நான் கண்டிப்பாக இது தப்புன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். பட் ஆனால் நான் என்னைக்கு அவங்கள மீட் பண்ணுறனோ நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு இன்டர்நெட் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட். அவங்க தப்பே பண்ணாலும், அவங்க சரியே பண்ணாலும் நான் அதை அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்னால் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது. அண்ட் ஐம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு 2 நாளாக ரிவ்யூவே போடாமல் இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் போடுற ரிவ்யூவில் எய்தர் அவங்க பண்ணுற விஷயங்களை ஐ டோட்டலி அவாய்ட், அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுற விஷயங்களை சொன்னால் என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் சொல்லுவேனே தவிர என்னோட ஒப்பீனியன்ஸை நான் சொல்ல மாட்டேன்.